guys, இந்த வீடியோவில் வந்து நம்ம இக்னிஷன் சிஸ்டம் செக் பண்ண போகிறோம். செகண்டரி ஏர் இண்டக்ஷன் சிஸ்டம் க்ளீனிங் பண்ணலாம். அப்புறம் கார்பரேட்டர் க்ளீனர் வச்சு கார்பரேட்டர் க்ளீனிங் பண்ணிவிட்டு அது ஆல்ரெடி பார்த்துட்டு தான், யாரும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் இருக்க செக் பண்ணுங்கள். அப்புறம் ஏர் ஃபில்டர் பாக்ஸ் வந்து டோட்டலாக க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ இது என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் ஆக்சுவலி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குது வண்டியில். பட் என்ன தான் பண்ணாலும் அது ஆக மாட்டேங்குது. மேபி ஐ வில் ஜஸ்ட் செக் ஆன் திஸ் அண்ட் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இது எப்படி என்ன ஏது உங்கள் வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கு இந்த மாதிரி அப்படின்னு ஹேவ் யூ கம் அக்ராஸ் அப்படின்னா ஸோ கைண்ட்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபியூல் டேங்க் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இக்னிஷன் சிஸ்டம் செக் பண்ண போகிறோம். ஸோ இக்னிஷன் காயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இது வந்து எல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்தேன் நான் எப்படி பண்ணுறது, நான் இதெல்லாம் கற்றுக்கினேன். ஸோ செக் பண்ணப்போ இக்னிஷன் காயில் எல்லாம் கொஞ்சம் நல்லா இது அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த என்ன இருக்க ரெசிஸ்டன்ஸு அது எப்படி செக் பண்ணுறதுலாம் கற்றுக்கினேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ஏர் இண்டக்ஷன் சிஸ்டம் வந்து ரிமூவ் பண்ணி க்ளீனிங் எடுத்து வந்திருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கார்பன்லாம். ஸோ திஸ் இஸ் த ரீட் வேல்வ். ஸோ ரீட் வேல்வ் ஓப்பன் பண்ணி அதை கூட க்ளீன் பண்ணுறேன். அது ஸ்க்ரூ ஓப்பன் பண்ண பார்த்தேன், அது அது ரொம்ப டைட்டாக இருந்தது. சரி அப்படியே க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லி ஜஸ்ட் பெட்ரோல் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ப்ரஷில் எல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ ஃபுல் டோட்டலாக தொடச்சி எடுத்து எல்லாம் அழகாக புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ கார்பன் வருது பாருங்கள். ஸோ பெயிண்ட் ப்ரஷ் இருக்குது. ஸோ அதை வச்சு க்ளீன் பண்ணி திருப்பி அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கார்பரேட்டர் க்ளீனர் வாங்கிட்டு வந்தேன். ஸோ கார்பரேட்டர் க்ளீனரில் ஒரு வாட்டி ப்ரெஷர் ஆச்சு கார்பரேட்டர் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ கார்பரேட்டர்லாம் கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஏர் ஃபில்டர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணி அந்த பாக்ஸ் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அது எப்படின்றது பாருங்களேன். இப்போது இந்த பாக்ஸில் வந்து எவ்வளோ டஸ்ட்டு உள்ளே வந்திருக்கு பாருங்கள். அந்த ஒயிட் மார்க்கில் அந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு ஓப்பனிங் இருந்தது. அதை நான் ரொம்ப நாளாக கவனிக்கல. ஒரு ஓப்பனிங் இருக்குது, என்னத்துக்கு இது க்ராஸாக உட்காந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லி சரி எல்லாம் டோட்டலாக ரிமூவ் பண்ணி பார்க்கலான்னா உள்ளே இவ்வளோ டஸ்ட் இருந்தது. சரி எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சீலிங் எல்லாம் பண்ணி ஸோ இப்போ பாக்ஸ் வந்து திருப்பி ரீஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். இது எடுக்கிறது தான் அந்த கீழே இந்த ட்ரெயின் பைப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுதான் டைம் எடுத்துச்சு. ஸோ திருப்பி ரீஃபிட் பண்ணி இப்போது கார்பரேட்டர் உட்கார வச்சுட்ருக்கோம். ஸோ கார்பரேட்டர் உட்கார வச்சு ஏர் ஃபில்டர் நெக்ஸ்ட்டு திருப்பி அந்த பாக்ஸ் வந்து க்ளீனாக செட் பண்ணி டைட்னிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ புது ஏர் ஃபில்ட்ரு. ஸோ ஏர் ஃபில்ட்ரு ஃபிட் பண்ணி அது கவர் க்ளீன் பண்ணி திருப்பி அதை ஃபிட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த அந்த கார்பரேட்டர் கேசிங் இருக்குல்ல அதை உட்கார வச்சுருக்கேன். ஸோ பேட்ரி வந்து புதுசு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ சென்டர் ஸ்டாண்டில் போட்டு நம்ம டேங்க் ஃபிட் பண்ணிடலாம். ஸோ டேங்க் எப்படி ரிமூவ் பண்ணோம் அதே ப்ரொசீஜரில் அந்த ரப்பரில் உட்கார வச்சு அந்த கைடில் உட்கார வச்சு ஃபிட் பண்ணி கீழே அடியில் வந்து அந்த ஒயர் தட் இஸ் அந்த ஃபியூல் கேஜ் இது கேபிள் இருக்குது அது கனெக்ட் பண்ணணும். ஸோ வண்டி ஸ்டார்ட் ட்ரை பண்ணுறேன் ஆகலை. ஸோ சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஏன்னா அந்த ஃபியூல் ஃப்ளோ ஆகணும். இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஆஃப் ஆகிடுது ஆக்சுவலாக. ஸோ அதுதான் ப்ராப்ளம். அது என்ன இருக்குன்றது தெரில எனக்கு. ஸோ எங்கேயோ ஏர் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி கார்த்திகனா சொல்லிட்டு இருந்தார். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அப்டேட்டிவில் தான். ஸோ see you in the next update. Take care. Bye.